இந்த டங்ஸ்டன் விவகாரத்தில் அண்ணாமலை அவர்கள் டைரக்டா மதுரைக்கு போய் மரண மாசான சம்பவத்தை பண்ணிட்டாரேப்பா. இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் வரப்போகுது அப்படின்னு சொன்னோடனே அங்கே உள்ள மக்கள் பெரிய லெவலில் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு சுரங்கம் மட்டும் இங்கே வந்துருச்சு, இதனால 40க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வந்து பாதிக்கப்படும், அதனால வந்து இதுக்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதி கொடுக்கவே மாட்டோம், இந்த ஒரு திட்டத்தை ரத்து பண்ணுற அளவுக்கு நாங்கள் வந்து போராட்டம் பண்ணியே தீருவோம் அப்படின்னு பெரிய லெவல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி இது சம்மந்தமாக அண்ணாமலை அவர்கள் வந்து விளக்கம் கொடுத்தாரு. இந்த ஒரு திட்டத்தை வந்து மத்திய அரசு தற்காலிகமாக நிறுத்தி வச்சுட்டாங்க, இதை பற்றி யாருமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு எவ்வளவோ தடவை சொல்லியும் மக்கள் வந்து போராட்டத்தை கைவிடுற மாதிரி இல்லைங்க. இந்த ஒரு திட்டத்தை ரத்து பண்ணுற வரைக்கும் நாங்கள் வந்து எங்களோட போராட்டத்தை கண்டினியூ பண்ணியே தீர்வோம் அப்படின்னு பெரிய லெவலில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ஒரு விஷயத்தை இப்படியே விட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனை அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகும், அதனால் டைரெக்டாக போய் களமிறங்கி நம்ம வந்து பேசுகிற வேண்டிதானே. அண்ணாமலை அவர்கள் வந்து டைரெக்டாக மதுரைக்கு போய் அங்கே போராடுற மக்கள்கிட்ட வந்து பேசியிருக்காருங்க. அங்கே போய் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, இந்த ஒரு திட்டத்தை ஆல்ரெடி மத்திய அரசு தற்காலிகமாக வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க, இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு திட்டம் சம்மந்தமாக பேசுகிறதுக்காண்டி மத்திய சுரங்க அமைச்சர் வந்து 17, 18, 19 இந்த 3 நாள் வந்து தமிழகத்துக்கு வராரு. ஸோ அப்போ வந்து இது சம்மந்தமாக பேச்சுவார்த்தை வந்து நடக்க போகுது. அப்போ கண்டிப்பாக இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை வந்து ரத்து பண்ண போகிறோம் அப்படின்னு தான் வந்து அவர் அறிவிக்க போகிறாரு. இதுக்கு வந்து நான் உத்தரவாதம் வந்து கொடுக்குறேன், நீங்கள் யாருமே பயப்படாதீங்க, உங்களோட கோரிக்கை எல்லாமே நியாயமான விஷயந்தான், நான் உங்கள் கூட வந்து துணைன்னு இருக்கிறேன், நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, நீங்கள் நிம்மதியாக உங்களோட பொங்கல் விழா வந்து கொண்டாடுங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காருங்க. அண்ணாமலை அவர்கள் இப்படி பேசினவுடனே அங்கே போராட்டம் பண்ணுற மக்களே ரொம்ப சந்தோஷப்பட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல, இவர் தான் இந்த மாதிரி ஒரு உத்தரவாதத்தை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு அவங்க சந்தோஷமாக பேசின வீடியோ எல்லாமே இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வகையெல்லாம் ஷேர் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் நிறைய பேர் அண்ணாமலை அவர்களை வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, நார்மலாக ஒரு இடத்துல போராட்டம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு தலைவர் போகிறதுக்கே யோசிப்பார், எங்கே போனால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, நமக்கு ஏதாவது ரிஸ்க் ஆயிருமோ அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு போராட்டம் நடக்கிற இடத்துக்கு போகிறதுக்கே ஒரு தலைவர் வந்து யோசிப்பாங்க. ஆனால் இப்படி இருக்கும்போது இந்த ஒரு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா டைரெக்டாக மக்கள்கிட்ட போய் பேசினாதான் சரியாக இருக்கும்னு அண்ணாமலை அவர்கள் டைரெக்டாக மதுரைக்கு வந்து போயிருக்காரு. பார்த்தீங்களா, உண்மையிலே இது பெரிய விஷயந்தான், இவர் தான் சரியான தலைவர் அப்படின்னு இவரை நிறைய பேர் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த ஒரு சம்பவத்தை வந்து ஸ்டெர்லைட் சம்பவம் கூட வந்து கம்பேர் பண்ணியும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இதே மாதிரி தான் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராட்டம் வந்து நடக்கும்போது ஆனால் அப்போ உள்ள தலைவர்கள் கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் வந்து பேசிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறவங்க எல்லாருமே சமூக விரோதிகள், அவங்கெல்லாம் வந்து கரெக்டான ஆள் கிடையாதுன்னு போராட்டம் பண்ணுறவங்களே வந்து விமர்சனம் பண்ணிட்டாங்க. ஆனால் பாருங்கள், இந்த விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் எவ்வளோ தெளிவாக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு பாருங்கள். டைரெக்டாக அந்த மக்களை போய் மீட் பண்ணி பாதிக்கப்பட்ட மக்கள் கூட வந்து துணை நின்று உங்களுக்காண்டி நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு இவர் பேசியிருக்காரு. பார்த்தீங்களா, உண்மையிலே இதுதான் வந்து பெரிய விஷயம், இதுதான் ஒரு நல்ல தலைவருக்கு அழகு அப்படின்னு இது மாதிரி அண்ணாமலை அவர்களை பற்றி பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அண்ணாமலை மட்டும் அந்த மாதிரி ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக நடந்த போராட்டம் அப்போ இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் வந்து போயிருக்காது. ஒரு பிரச்சனை எவ்வளோ தூரம் போக விடாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணணுமோ அந்த அளவுக்கு இந்த பிரச்சனையை அண்ணாமலை அவர்கள் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு, இதுக்கு காரணம் அண்ணாமலை தான் அப்படின்னு நிறைய பேர் இவரை வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.